ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலையே ரொம்பவே சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதே மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நம்ம கலந்து வச்சுக்க போகிறோம். எந்த வித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறோம். இதே மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ காலிஃப்ளவரை 10 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சுடு பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அது நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கேரட், பீன்ஸு, ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். கேப்சிகம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி சாஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அது நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த சாஸோடு கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நான் வடித்து வச்சுருக்கேன். உதிரியாக அந்த மாதிரி வடிச்சுக்கோங்க. வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. தூவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் உதிரியாக வரணுன்னா சாதம் வடிக்கும் போதே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வடிச்சுக்கோங்க. உதிரியாக வரும். இப்போ நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.